சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டு இருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சு வீடியோ கூட போகிறேன். நம்ம சேனலில் இது அதிகமாக முழங்காட்டி பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் முதல் முறை மூணாவது முறையாக நம்ம சேனலில் வீடியோ முழங்காட்டி போடுற மாதிரி இருக்குது. என்னங்க செய்கிறேன், தமிழ்நாட்டில் நான் தான், எனக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் நான் தான் நேற்று கட்சி ஆரம்பிச்சு நான் அதுக்கு முதலமைச்சர் உட்காந்துருன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்குது. அந்த குரூப் பதிவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து போடக்கூடிய பதிவுகளாக இருக்குது. கருத்தாக இருக்கும். அதை விட்டுட்டு கேவலப்படுத்த மீனுக்கு ஒரு தராதரம் இல்லாமல் ஒரு ஆளுமிக்க ஆட்களை மரியாதை பேசுறது அந்த குரூப்போட வேலை. அந்த குரூப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா 110% ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு உரிமை இருக்குது. 90% ஆட்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை. உண்மையை சொன்னால் ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு அவன் தப்பு கிடைக்கிறது, அவனுக்கு அம்புரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் அந்த குரூப் பண்ணிக்கிட்டு இருக்குது. சமீப காலமாக அந்த குரூப் பண்ண ஒரு விஷயம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பட்டுக்கோட்டை சட்டமன்றத்துப்பட்ட ஒரு நகரத்துக்குட்பட்ட ஒரு பேருந்து நிலையம் ராஜாமன் திரைவாய்க்கு வடக்க தென்னெண்ட தரையில் ஒரு பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க. இந்த பேருந்து நிலையம் கட்டினதுனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனைங்க, இத்தனை நாளும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா பக்கத்திலே தனியார் நிலையத்தில் ஒரு நிலைக்கப்பட்ட ஒரு கல்லூரி இருக்குது, பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரி பேருந்து போயிட்டு வந்துட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அருகாமையே இந்த பிரச்சனை. இப்போ என்னென்னா சொல்கிறது, அந்த கல்லூரி பேருந்தும் வருது, இந்த பேருந்தும் வருது, ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப கொள்ளையடிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க, அடித்த கொள்ளையை தாங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தராமல் இந்த ஜோம்பியோட தயவத்துக்கு ஜனநாயகம்னு சொல்லி படம் ஒன்று படாமல் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொன்னேன், அண்ணன் மலேசியா மலேசியா ராணுவம் சூப்பராக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லினேன். முதல்ல உன் தலைவனுக்கு கொள்கை என்ன, கோட்பாடுங்க, அதெல்லாம் சொல்லுவேன். முதல்ல உன் குடும்பத்தை, அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்காட்ட கட்டின பொண்டாட்டியை விட்டுறான், பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு விட்டுட்டான், பெத்த அம்மா அப்பா வெட்டிட்டான். இது அவங்க தலைவரோட கொள்கை. இதை எடுத்து என்ன அதெல்லாம் பண்ண மாட்டார். சரி, அவங்க கொள்கை என்ன, எல்லாம் பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணுவோம், அதான் பண்ணார நல்லா வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. என்னமாடா வேணும் உனக்கு? இதை 27 கேஸ் வருது அவங்களுக்கு. முதல் கேஸே அவனுக்கு தான் வருது. வச்சு ஆப்படிக்கிற மாரி தான் இருக்காங்க. குடும்ப நீதிமன்றத்தில் அந்த பாவம் அவன் அம்மா போய் படையேறி இருக்கு, அதை போய் உரண்ட இருக்கிறீங்க. அதான்டா உங்களை எச்சரம் இது.